லவ்ன்றது ஆயா சுடுற வடை மாதிரி. அந்த வடைய எப்போனாலும் காக்கா வந்து கவின்னு போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த ஆயா மாதிரி. அந்த ஆயாவை எவனாலும் தூக்க முடியாது. லவ்ன்றது ஆயா சுடுற வடை மாதிரி. ஹலோ, வந்துட்டியாடா? இந்த கிளம்பி வரேன்டா. திட்டாதடா, இந்த கிளம்பி வரேன். காலையிலேயே கெட்ட கெட்ட வார்த்தை. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. ஓகே, அவன் தூங்கிட்டான். யாரா? ரூம்மேட்ரா. ஓ சரி, தூங்குறியா இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உனக்கு? இல்லைடா, இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூவா? சொல்லவே இல்லை. எங்கடா? என்ன கேட்ட? ரொம்ப முக்கியமான காலோ. ஒன்றும் இல்லை, எங்கே இன்டர்வியூன்னு கேட்டேன். பெரம்பூர்டா. கிளாஸ்மேட் வர சொன்னா, அவங்க தான் ஸ்டே பண்ணியிருக்கான். பெரம்பூரா? சரி, ஓகே, எங்கள் கூடயே கிளம்பிடு. ஓகேடா. இவன் அந்த மாதிரி இருந்தது இல்லையே. மூஞ்சில ரொமான்ஸ் அதிகமாக இருக்கு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? நானே இப்போ தான் எந்திரிச்சேன். பால்கனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ தான் வயசுக்கு வந்தியாடா? என்னடா நம்ம செட்டில் ஒருத்தன் பொண்ணு முன்னாடி போகாமல் உருப்படியாக இருக்கானேன்னு நினச்சேன். உனக்கு எவன்டா சூனியம் வச்சான்? சும்மா ஃப்ரெண்ட்ஸ்டா. ஜஸ்ட் ஃப்ரெண்டா? பார்த்துடா, பெஸ்ட் ஃப்ரெண்டால எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்டால தான் பிரச்சனை. ஒருத்தன் மறுபடியும் மொபைல் எடுத்துடாத, சீக்கிரம் கிளம்பு. சரி. என்னடா நீ பாட்டுக்கு திடீர்னு கிளம்பி வரியன்னு நினச்சேன். யாரா அந்த பொண்ணு? யாரா? புரியல. 24 hours ஒன்று பிஸியாக வச்சுருக்காளே அந்த பொண்ணு. ஓ, அவளா? ஒரு பொண்ணுடா, எனக்கே தெரியாது. தெரியாதா? என்னடா ஃபேஸ்புக்கா? இல்லைடா, பேர் பிரியா. சொன்னால் நம்ப மாட்டேன். சொல்லு. போன வாட்டி நீ ஊர் வந்தப்ப ஒரு ராங் நம்பரை கலாய்ச்சோம்ல? ஆமாம், ஓரா பேசுனா கலாய்ச்சோம். நீங்கள் கலாய்ச்சிட்டீங்க. அது ஏன் நம்பர்றா, அதான் சாரி கேட்டேன். சரி, அப்புறம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஊர்ரா? சென்னை தான்டா, பெரம்பூர். ஓ, அவளை மீட் பண்ண தான் சென்னை வந்தியா? இல்லைடா, அவள் சண்டே தான்டா மீட் பண்ணலான்னு சொன்னா. நான் தான் முன்னாடியே. சரி, சண்டே போய் பார்க்குற, பிடிக்கல, என்னடா பண்ணுவ? ஆனால் அவனை என்ன ஸ்டக் ஆயிடுறானே. இப்போ ஏன் ஐட்டம் மாரி சிரிக்கிறான்? டேய். அந்த சாரியை நான் கேட்டுக்கலாமோ? டேய், உன் தங்கச்சி தான்டா, நீ எப்போ வேணா கேட்டுக்கலாம். சரி, ஏற்கனவே 1 hour டிலே ஆயிடுச்சு, வா. டேய், அறிவில்ல போறான் பார், பொறுக்கி நாயே. ரூபா, டேய் நில்றா. ரூபா, ஏன் ராஸ்கல். என்னையா? உன்னதான்டா. வாடா இங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இவர் எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க ரூபா. திமிரு இருந்தா வேற எங்க போக வேண்டியதானே? நான் தான் பண்ணலங்க. சத்தம் போடாத ரூபா. என்னம்மா, என்னாச்சு? பின்னாடி தட்டனல, இப்ப முன்னாடி வந்து நில்றா. சைலண்டா இரு ப்ளீஸ். இது ஒரு வேலைன்னு பாக்குறியா? சும்மா இரு. ஹலோ, நான் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி ஆளை சொன்னா கேட்க மாட்டேன். முடிச்சிட்டு விடுங்கப்பா, பேசிட்டு இருப்பே, விடு. அவளை கை. இந்த மாதிரி ஆளெல்லாம் அடிச்சு கொள்ளுங்க. இப்போ நீங்க போங்க.
இன்னும் சாப்பிடலையாடா? சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? காலைல நடந்ததே நினச்சிட்டு இருக்கியா? இல்லைடா, பசிக்கலடா. நீ சாப்பிடு. ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்குது பாரு, அதை எடு. ஹலோ, சொல்லு பிரியா. அது ஒன்றும் இல்லை பிரியா, காலையில் இருக்கிற 4 முடிய எவ்வளோ நேரம் வர்றான் பாரு. டேய் ஏய் வாடா. ஆமாண்டா வாடா, பசிக்குது. இப்போதான் பசிக்குதா உனக்கு? ம், ரிமோட் அங்கே இருக்கு. ஏய் அங்க பார், வரானுங்க பார். அங்கேயே நின்ட்டானுங்க பாத்தியா? நேத்து நீ சொன்ன மாதிரி வாயை மூடிட்டு இருந்திருந்தா இன்னைக்கும் அதே வேலையை பார்த்துருப்பானுங்க. ஏய் நீ ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? நான் ஒன்று சொன்னா திட்ட மாட்டியே. என்ன சொல்லு. நேத்து உன்னை தட்டினது அந்த பசங்க இல்லடி. வாட்? தப்பா நினைச்சுக்காதடி, அது சந்தோஷ். நான் நினைச்சுக்கிட்டு உன்னை ஓ அறிவே இல்லையா அவனுக்கு? எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. ஏய் நீ எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? சாரிடி, இது நேத்து தாண்டி கால் பண்ணி சொன்னான். நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். இந்த பிரச்சனை இதோட விட்டுடி, பெருசுப்படுத்தாதடி. எப்படி விட சொல்ற? பாவம் அந்த பசங்க நேத்து எவ்வளவு திட்டினோம். சரி வா போய் சாரி ஆச்சும் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, இன்னைக்கும் பிரச்சனை பண்ணணுமா? இல்ல ஏய், பண்ணாத தப்புக்கு எத்தனை வாட்டி திட்டுவீங்க? இல்ல நேத்து ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. உண்மை எனக்கே இப்பதான் தெரியும். என்ன உண்மை? நேத்து இவளை தட்டினது என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஓ, நான் நினைச்சுக்கிட்டு இவங்கள தட்டானா? ஐம் so sorry. ஓ சூப்பருங்க. நேற்று திட்டுறப்ப இல்லை அசிங்கப்படுத்துறப்ப 4 பேர் மட்டும் அசிங்கப்படுத்துறீங்க. அதே இப்போ சாரி கேட்கும்போது மட்டும் தனியாக கேட்பீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருந்ததுனால தான் வந்தேன். வேணா வாங்க, அங்கே எல்லாரும் முன்னாடி சாரி கேட்குறேன். அங்கே வந்து என்ன சொல்லுவீங்க? இவங்க லவ்வரு தப்பா உங்களை தட்டிட்டான்ட்டா? இல்லை இருங்க இருங்க இருங்க, நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம், நாங்கள் யாரும் அசிங்கப்படுத்த மாட்டோம். ஐயோ அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐ எம் சாரி. சாரி. சரி சரி பரவாயில்ல, கிளம்புங்க. ஓகே நாங்கள் கிளம்புறோம். ஹலோ, டேய் இனிமேலாச்சும் முன்னாடி இருக்கவங்க யாருன்னு பார்த்து தட்ட சொல்லுங்க. அதை விட முக்கியம், பின்னாடி என்ன மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்ல சொல்லுங்க. அவ ரொம்ப ஓவரா ஓட்டுறாண்டி. அவன் எங்க காணோம்? இவன் மட்டும் தனியா வந்திருக்கான். கேட்டலாமா? வேணாம். இப்போதான் வரியாடா? ம், ஜாப் கிடச்சிச்சா என்ன? ம், ஜாபெல்லாம் ஓகே. இன்னும் 2 டேஸில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்ன ஏன்டா மூஞ்ச உருன்னு வச்சிருக்க?
அவகிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன்டா, சரியாவே பேசலடா. ஏன் என்னாச்சு? தெரிலடா மச்சான், ஏதோ பெங்களூர் போகிறாளாம், மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாடா. சரிடா, அவளை விட்டு தொலைடா, எப்போ பார்த்தாலும். டேய், அவ கூட பேசாமல் இருக்க முடியாதுடா. நினச்சேன்டா இப்படி தான் வந்து நிற்பீங்கன்னு. என்ன தான் சொன்ன அப்புறம்? கால் பண்ண ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபோன் எடுத்தா. ஹலோ. ஹலோ பிரியா, ஏன் கால் அட்டன் பண்ணல? நான் சென்னை வந்திருக்கேன். கால் கட் பண்ணால் புரிஞ்சிக்க மாட்டியா? நான் பெங்களூர் போகிறேன், இப்போ மீட் பண்ண முடியாது. என்னது? உனக்காக தான் நான் சென்னை வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த பார், நீ சென்னை வந்திருக்கன்றதுக்காகலாம் என் விஷயத்தை என்னால் விட்டு தர முடியாது, புரிஞ்சிக்க. இப்போ காலை கட் பண்ணு. காலை கட் பண்ணிட்டடா. விட்றா, அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ. இல்லை மச்சான், ஆக்சுவலாக நான் அவளை மீட் பண்ண தான் சென்னையே வந்தேன். ஆனால் அவள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டடா. எனக்கு என்னவோ ஏமாத்திரோலன்னு தோணுதுடா. ரொம்ப மோசம்டா. விட்றா, உடனே மோசம் நினைக்காத. அவள் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணு. எப்பட்றா? நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? புரியுதுடா, பொறுமையாக இருந்தால் தான் முடியும். லவ்வில் பொறுமை ரொம்ப முக்கியம். டேய், உங்ககிட்ட ஒரு சொல்லணும்னு நினச்சேன். 2 நாளாக நீ வரல, அவள் இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னை பார்த்து அடிக்கடி சிரிச்சுக்கிருந்தா. உன்னை பார்த்தா? இப்போ பாரு, இதை பார்த்து சிரிப்பா பாரு, மெதுவாக பாரு. பார்க்குறாடா. இந்த பஸ்ஸு என்னடா உன்னே பார்த்து சிரிக்கிறா? நோட்டு நிற்கிறியா? ஏய், ஒரு நிமிஷம்டி. டேய், இங்கே வர்றாடா. ஆமாம், ஹலோ. நான் அங்கேருந்து உங்களை பார்த்து சிரிச்சேன், நீங்கள் சிரிக்கவே இல்லை. நீங்கள் சிரிச்சா நாங்களும் சிரிக்கணுமா? எந்த ஒரு சட்டங்க இது? ஓ, அப்போது நான் அன்றைக்கி பேசுனதை நீங்கள் மன்னிக்கல. மன்னிச்சிட்டேன், ஆனால் மறக்க முடியல. என்னாலையும் தான் மறக்க முடியல ஆ? உன்னை, ஐ மீன் நீ பேசினதை. எனிவேஸ், 2 நாள் கழிச்சு நீ வந்ததே பெரிய விஷயம். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரூபா. உன் பேர் என்ன? ஏய், அவன் பேர் என்ன? அதையும் அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? அருண். அருண், ஐ லவ் யூ. என்ன ஏன்டா அடிக்கிற? நீங்கள் அழைக்கும் நம்பர் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் அழைக்கவும். I think I'm in love. I think I'm in love. I think I'm in love with you. I think I'm in love. ஏய், அவளை விட்டு தொலைடா. I'm in love. I think I'm in love with you. பார்த்து முறைச்சிட்டாவது போடா. I think I'm in love. I think I'm in love. I think I'm in love. டேய், கையில் என்னடா ரத்தம்? அவன்ட்டு பேச மாட்டாடா. அதுக்காக கையை கிழிச்சுப்பே நீ. மூர்த்தி, இங்க வாயேன், சீக்கிரம் வா. என்னாச்சு இருக்கு? தூக்குடா, தூக்கு தூக்கு. டேய், திரும்புடா. என்னடா? இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? தெரிலடா.
ஆனால் அவள் சென்னை வந்துட்டாடா. நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு வாட்டி அவளை தனியாக மீட் பண்ணி பேசினா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ம், எனக்கும் அதாண்டா சரின்னு படுது. ஒரு தடவை அவளை மீட் பண்ணி பேசணும்னு வச்சுக்க, ஒன்று அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரிடா. ஓ நம்பர்லேருந்து கால் பண்ண தானே எடுக்கல, ஏன் நம்பர்லேருந்து கால் பண்ணிப்பாரு. ட்ரை பண்ணுறா. ஹலோ. பிரியா. நான் சிவா பேசுகிறேன் பிரியா. சொல்லு சொல்லு சிவா. உன்னை ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்து பேசணும் பிரியா. அப்புறம் நான் ஊருக்கே போயிடுறேன். ப்ளீஸ். ஐயோ எத்தனை தடவை சொல்கிறது சிவா, நான் தான் உனக்கு சொன்னேனே என்னால் உன்னை மீட் பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸின்னு. ஐயோ நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க பிரியா. என்ன பண்ணணுன்ற இப்போ? ஓ ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி மட்டும் உன்னை பார்த்து பேசிடுறேன்னு. ஐயோ சரி ட்ரை பண்ணுறேன். ம் ஓகே ஃபைன். 10ஆம் தேதி பெரம்பூர் பார்க்கில் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நீ ரீச்சபிளாக இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா பர்மனெண்ட்டாக நான் நாட் ரீச்சபிள் ஆகிடுவேன். டேய் பாய். ஏய் ஹலோ. ஏய் ஏன்டா சூசைட் இல்லைன்னு சொல்கிற? கண்டிப்பாக வருவாடாவ. அருண் அவாய்ட் பண்ணுறியா என்ன? நில்ல அருண், ஏன் பஸ் ஸ்டாப்க்கு வரல? ஏன் உனக்கு தெரியாது? ஓ அப்போ என் லவ் உனக்கு அவ்வளோ டார்ச்சராக இருக்கு. ஓகே திஸ் இஸ் த லாஸ்ட் டைம், இனிமேல் உன் பின்னாடி வர மாட்டேன், பைத்தியக்காரி மாதிரி. எனிவே அருண், ஒரே ரிக்வெஸ்ட். அன்னைக்கு ரோட்டில் நடந்தது விட்டுட்டு இந்த ரூபா உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணை ரியலைஸ் பண்ணிப்பாரு ப்ளீஸ். ஒன் செகண்ட். என்னோட ஃபோன் நம்பர். அருண், உன் ஃபோன் கால்க்காக ஒரு நிமிஷமும் வெயிட் பண்ணுவேன். அதே மாரி நீ ஃபோன் பண்ணலனா என் தலைவிதின்னு நினச்சிட்டு போயிடுவேன். பாய். டேய் என்னடா கிரீட்டிங்லாம்? குட்ரா. என்னடா பிரியாவுக்கா நீ நடத்துறா? எந்திரா எந்திரா. என்னடா டேய் உன்ன இன்னும் விடியவே இல்லையடா, ஏன்டா அப்படி என்ன படிச்சு எடுக்கிற? டேய் எந்திரு. ஏய் மணியாதுரா, டேய் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன்டா. ஓகேவா? நல்லா இருக்கா? ஆமாடா இருக்கானே. என்னடா சட்டை போட்டுருக்க? ஏன் ஒரு என்ன? டேய் நல்லா தானடா இருக்கு. கேவலமா இருக்குடா. கல்றா போ. இந்தா நல்லா வேலடா. ஏ மச்சான், உன் கலருக்கு இதான் சூப்பரா இருக்கு, இந்த போடு. ஓ போதும் வாடா, அம்மா பண்ணிருக்கிற. வா வா. டேய் கண்ணாடி எப்படிடா இருக்கு? வச்சு கண்ணாடி கழட்டு, பொறுக்கி மாதிரி. அவ தப்பா நினைப்பாடா. ஐயோ படா. டேய் கடலை வாங்கிட்டு மாடா. ஏய் தூ.
இருடா நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய் ஏய் உட்கார்றா ஏன்டா? உட்கார்றா ஏன்? வந்துடா. ஓ நீ இருக்க பாரு. டேய் மச்சி ஆட்டோடா. ஏய் அது அவ இல்லை, வேற யாரோ. விடுறா. டேய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, இனி வரமாட்டா. வா கிளம்பு. ஃபோன் போடு. எதுக்குடா? குர்ரா நீ சொதப்பிடுவ, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அருணா ஏய் அவன் ஃபோட்டோ கேட்குறான்டி. ஃபர்ஸ்ட் அவனை அனுப்ப சொல்லு. நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டேனே. அப்போ நீ வேற யாரும் ஃபோட்டோ அனுப்பிவிடு, உன் ஃபோட்டோ அனுப்பாத. கரெக்டு தான், ஆனால் தப்புடி. ஏய் ஃபோன் அடிக்குதுடி. ஓ என்னது? உனக்காக தான் நான் சென்னை வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த பார், நீ சென்னை வந்திருக்கன்றதுக்கால என்னோட விஷயத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, புரியுதா? இப்போ ஃபோனை கட் பண்ணு. ஹலோ ஹலோ பிரியா, நான் சிவா ஃப்ரெண்டு பேசுகிறேன். ம் சொல்லுங்க. பார்க்குக்கு வரேன்னு சொன்னீங்களே. ஐயோ என்னால் வர முடியாது, தயவு செய்து என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாதீங்க பிரியா, அவன் செத்துருவான்னு சொல்கிறான். ஐயோ நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்ன நிலமையில இருக்காரோ அதே நிலமையில தான் நானும் இருக்கேன். தயவு செய்து இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ பிரியா. இந்த நம்பர் இருந்தால் தானே இனிமேல் ஃபோன் பண்ணுவீங்க. இனிமேல் இந்த நம்பரே இருக்காது. ம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. என்னால தானடி உனக்கு இவ்வளோ பிரச்சனையும்.